ஜீவனை எப்படி உணர முடியும்? திடுக்கிடுறோம் பாத்தீங்களா, அதுதான் ஜீவன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜீவன் எங்க இருக்கு? அந்த நேரத்துல ஜீவன் கபக்குன்னு மேல போகும். அதுதான் ஜீவன். நல்லா கேட்டுக்குங்க. ஜீவன் நம்ம இந்த இருக்கிற மூச்சு காத்து கிடையாது. ஜீவனு லேசா ஒரு அப்படி அதட்டு ஒரு திட்டுக்குண்டு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் த மூமெண்ட் இட் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தட் இஸ் கால்டு ஜீவா. இது ஜீவா இல்லை, இது ஜஸ்ட் உபரி காற்று. அந்த காற்று எப்ப வரும்? ஏதாவது கோவப்பட்டு உங்களை ஒரு சம்பவம் நடக்குதுன்னா டக்குன்னு ஒரு கோவம் வருது பாருங்க, அதுதான் நிலை. அப்பத்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். அப்பத்தான் அப்படி எடுத்ததுதான் சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய பிரியமான சிஷ்யர் நித்யானந்தர். அவர் சாமிகிட்ட உபதேசம் வாங்கிட்டு, அதாவது அந்த மாதிரி சனப்பொழுது அந்த இதை விடாத அளவுக்கு அவர் தவம் பண்ணார். தவம் பண்ணி அவர் ஆற்றல்ல சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய சிஷியர்மார்கள்ல அபரிமிதமான ஆற்றல். ட்ரெயினை நிப்பாட்டுறது, இதுல பாம்பேல கணேஸ்வரியில ஒரு அந்த இதுக்கு, அதாவது பீமா மந்திர் சொல்லி அதுக்கு பக்கத்துல தான் பீமாஸ்வர் கோயில், அதுலதான் அந்த இது அவருடைய பீமேஸ்வரருடைய ஜீவ சமாதியில தான் அந்த இது சாமி கட்ட சொல்றாரு. அந்த மந்திரம் அவரே உண்டு பண்ணது. அப்படியே போய் குளிப்பாராம், புது தாளட்டு போறான், அப்படியே கொடுப்பாராம். எவ்வளவு சித்துக்கள், பல தெய்வங்களை அப்படியே காட்டுறது, ரொம்ப சித்துக்கள், அதிகமான சித்துக்கள். யார்? நித்யானந்தர். அப்ப சாய்பாபா வாழ்ந்த காலகட்டங்கள் சொல்றாங்க. சாய்பாபாவுக்கு அப்ப ஒரு நாணயத்துல 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி எழுதியிருக்காங்க. 2 பேருமே ஒரே அந்த அளவுக்கு ஆற்றல். இவர் அவதார புருஷர். சாய்பாபா தட்சிணாமூர்த்தினுடைய தத்தாத்தினுடைய மறு அவதாரம் சொல்லுவாங்க. வடநாட்டு நூல்களை படிக்கும் போது நம்ம ஏன்னா மகாராஷ்டிரால ரொம்ப நாள் இருந்த ஆட்கள். அப்ப இங்க இருந்தே யாத்திரையா போவாங்க. ஏன்னா பழனிமலைக்கு யாத்திரை போற மாதிரி போறீங்க, இங்க இருந்தே யாத்திரை போறாங்க. அது மாதிரி பிரயாகராஜ்ல கழிக்கிறதுக்கு ஸ்ரவன் மாதம் இங்க இருந்தே யாத்திரை. அப்ப உலகம் பூரா வழிபாடு எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கு. உலகம் பூராமே வழிபாடு ஒன்னாத்தான் இருக்கு. இது சரியையில் கிரியை, சரியையில் சரியை, சரியையில் யோகம், சரியை ஞானம். நம்ம இதைத்தான் நம்ம 4 விதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். உலகம் பூரா அதான் இருக்கு. கிரியையை கிடக்கணும், யோகத்தை கிடக்கணும், ஞானத்தை கிடக்கணும். அந்த அளவுக்கு. அப்ப இந்த ஜென்மத்துல நமக்கு இப்படி அடுத்து 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 நம்மளுடைய ஜீவானும் இப்ப இவ்வளவு தூரத்தை தகவமைச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு ஸ்டேஜ், அடுத்து ஒண்ணு, அடுத்து ஒண்ணு, இப்படி போய்கிட்டே இருக்கும்.